الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஏறத்தாழ 2 மாதங்களாக மிகவும் நாம் எதிர்பார்த்து காத்திருந்த ரமலான் மாதத்தை அடைகின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுத்து இன்னும் இது போன்ற பல ரமலான்களை அடைகின்ற நற்காரியங்களை நிறைவாக செய்கின்ற நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பெருவர்களால் நேற்று இரவிலிருந்து தராவீஹ் தொழுகைகள் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஆரம்பமான சூறாவாகிய சூரத்துல் பக்ரா அது துவங்கி 1.25 ஜுஸுவை ஓதி முடித்திருக்கிறார்கள். இந்த முதல் சூறாவிற்கு சூரத்துல் பக்ரா என்ற பெயர் ஏன் வந்தது? கண்ணியத்திற்குரியவர்களே, முதலில் நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். என்னவென்றால், குர்ஆன் என்பது 30 ஜுஸுவையும் அல்ஹம்து சூராவையும் சேர்த்ததுதான் குர்ஆன். காரணம், அல்ஹம்து சூராவை அல்லாஹ் தஆலா எந்த ஜுஸுவிற்குள்ளாக வைக்கவில்லை. அது அலிஃப்லாம் ஜுஸுன்னு சொன்னா அந்த ஜுஸுக்கு பேர் என்னன்னு வந்திருக்காது, அலிஃப்லாம் வந்திருக்காது, அல்ஹம்துன்னு வந்திருக்கும். அம்மா ஜுஸுல வருமானா இல்ல, அந்த சூரா அந்த ஜுஸுவின் பேர் அம்மன்னு ஆரம்பிக்கும், அலிஃப்லாம் தான். அப்ப 30 ஜுஸுவையும் அல்ஹம்து சூராவையும் உள்ளடக்கியது குர்ஆன். அந்த அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அடுத்து முதல் ஜுஸுவினுடைய துவக்கம் சூரத்துல் பக்ரா. பக்ரா என்று சொன்னால் பசு மாடு என்று பொருள். இந்த சூறாவிற்கு பசுமாடு என்று ஏன் பெயர் வந்தது என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் பக்ராவில் அது குறித்த ஒரு நிகழ்ச்சி, மிகவும் சுவாரஸ்யமான, அதே நேரத்தில் மிகப்பெரிய படிப்பினைக்குரிய, குறிப்பாக பெற்றோர்கள் தாய் தந்தையின் சொல் கேட்டு நடந்தால் உலகத்தில் செல்வ செழிப்போடு வாழலாம், பெற்றோர்களின் சொல்லை கேட்டால் உலகத்திலும் பெரும் பாக்கியத்தை பெறலாம், மறுமையிலும் பெரும் பாக்கியத்தை பெறலாம் என்ற ஒரு படிப்பினை கூடிய நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் பக்ராவில் வைத்திருக்கிறான். ஒரு பசுமாட்டை குறித்த ஒரு நிகழ்ச்சி. கண்ணியத்திற்குரியவர்களே, பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகன் எப்படிப்பட்டவர் என்றால், மிக நல்ல மனிதர், ஒரு நல்ல மகன். நல்ல மகன், நல்ல பையன் என்பதற்கான அடையாளமே தாய் தந்தை சொல்வதை கேட்டு நடப்பவர் என்பது. அந்த மகன் தாய் தந்தையின் சொல்லை கேட்பது மட்டுமல்ல, எந்த விதத்திலும் தாய்க்கும் தந்தைக்கும் சிறிதளவு கூட நம்மால் கஷ்டம் வரக்கூடாது,
நம்மால் எந்த தொந்தரவும் என்னுடைய தாய் தந்தையருக்கு ஏற்படக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு மகன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்னு கஸீர் என்ற பல்வேறு தஃசீர்களில் எழுதுகிறார்கள், இந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் ஒரு முத்து வியாபாரி அவரிடத்தில் அந்த மகனிடத்தில் கொண்டு வந்து ஒரு அழகான முத்தை காண்பிக்கிறார். அதை காண்பித்து சொல்கிறார், இதை என்னிடத்திலிருந்து நீங்கள் 70,000 தங்க காசுக்கு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறுகிறார். அது பார்த்தா உண்மையிலே அதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது. சரி, வாங்கலான்னு போனா காசு கொடுக்கணும் இல்லை, 70,000 தங்க காசு. அது எந்த பெட்டியில் இருக்கிறதோ அதனுடைய சாவி தந்தையின் தலைமாட்டில் இருக்கிறது. தந்தை உறங்கிக் கொண்டிருக்க, தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாவியை எடுத்தா தந்தைக்கு தூக்கம் போயிடும், தந்தை விழுந்து விடுவார்கள். அவர் போய் சொன்னார், எங்க அத்தா தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வாங்கிக்கிறேன். அப்ப அவர் அந்த முத்து வியாபாரி சொன்னார், இப்ப உடனே நீங்க காசு கொடுத்து வாங்குறதா இருந்தா 70,000 அல்ல 60,000 கொடுத்துறேன். நம்ம சில சமயம் உடனே காசு வந்தா ஒரு ரேட்டு, அப்புறமா கடனுக்கு வாங்கினா வேற ரேட்டு சொல்லுவோம். அவர் சொல்கிறார் 70 வேண்டாம் 60. இவர் சொன்னார், தந்தை விழிக்கும் வரை நீ காத்திருந்தால் 70 இல்லை 80,000 தருகிறேன். கொஞ்ச நேரம் ஆச்சு எலும்புல. மீண்டும் அவர் சொன்னார், உடனே காசு கொடுத்தா 60 இல்லை 50,000 தருகிறேன். அவர் சொன்னாரு, 80 இல்லை, நீ என்னுடைய தந்தை அவராக தூங்கி எழும் வரை காத்திருந்தால் 90,000 தருகிறேன். இவர் கொஞ்ச நேரம் பொறுத்து சொன்னாரு, 50 கூட வேணாம்ப்பா, எழுப்பு ஆள 40,000 தருகிறேன். அவர் சொன்னாரு, நீ காத்திரு, தந்தை எழுப்ப மாட்டேன். உனக்கு 90 அல்ல 100,000, அதாவது 1,00,000 திரகம் கூட நான் தருவேன், தந்தையை எழுப்ப மாட்டேன். கணியத்துக்குரியவர்களே, அவர் வெறுத்து போயிட்டார். ஆனால் அல்லாஹு தாலா அந்த தந்தைக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சார் இல்லையா? அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா ஒரு பசுமாட்டை அந்த சிறுவருக்கு கொடுத்தார். அந்த பசுமாட்டில் பெரிய பரக்கத்தை வைத்திருந்தார். நம்ம பாக்குறதுக்கு என்ன சொல்லுவோம், மாடை வைக்கிறான்னு, பசுமாடை தான் அந்த பையன் மேய்ச்சார். ஒரு மாட்டை அல்லாஹ் கொடுத்தான். தந்தை மரணித்து விடுகிறார். தந்தை மரணித்து விடுகிறார். பொதுவாக தந்தை மரணித்து விட்டால் பிள்ளைகள் தாயின் சொல்லை கேட்பதே, தாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட போயிடும். தந்தையை இழந்த அந்த தாய், புருஷனை இழந்துட்டுமே அப்படின்ற அந்த மனவேதனை, அத்துடன் இந்த பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, அவங்க அத்தா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க என்ற மன உளைச்சல் அந்த தாய்மார்களை போட்டு வாட்டுகிறது. அந்த விதவைகள் படுகின்ற பாடு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த புருஷன் இறக்குறது இல்லை, வெளிநாட்டுக்கு போனாலே முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்கள் மனைவி இங்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான். இந்த பிள்ளைங்க தாயின் சொல்லை கேட்பதே இல்லை. எனவேதான் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உலகத்தில் மிகவும் யாரை மதிக்க வேண்டும், மிகவும் யாரை மதிக்க வேண்டும், முதல் அந்தஸ்து யாருக்கு? அப்படின்னு ரசூல் என்ன சொன்னாங்க? தாய். சரி, இரண்டாவது தாய். சரி ரசூலுல்லாஹ், தாய் தான். அடுத்து யாரு சொல்லுங்களேன்? அப்போ யாரும் சொன்னாங்க தாய். இந்த மூன்று. அதற்கு பிறகு அவர் கேட்கிறாரு, அடுத்து யார் யார சொல்ல, அதை சொல்லுங்க. அப்புறம் தான் என்ன செஞ்சாங்க? அது நம்மள சொன்னாங்க. அப்புறம் நம்மள சொன்னாங்க. ஏன் 3 முறையில் தாய் தாய் தாய்ன்னு சொன்னாங்க? அதற்கு பல்வேறு காரணங்கள். அதை மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஏன் தாயை 3 தடவை சொன்னாங்கன்னா, அந்த தாய் பாசம் இருக்கிறதே, அந்த தாய் பாசம் அவர்களுடைய சொல்லை கேட்பதை விட்டு நம்மை தடுக்கும். அம்மா தானே என்ன சொல்ல போறாங்க? அத்தான பெல்ட் தூக்கிடுவாரு, அடிப்பாரு, மிரட்டுவாரு, உருட்டுவாரு. அம்மா அந்த கரண்டி தூக்குனா கூட சிரிப்பா பையன். அந்த தாய் பாசம் இருக்குது, அது அந்த தாய் சொல்வதை கேட்க மறுக்க வைக்கிறது. அம்மா தானே பாத்துக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அம்மா தானே நினைச்சு அம்மா சொல்ல கேட்காம விட்டுறாதப்பா. 3 தடவை சொல்றாங்க. அம்மா தானே, ரொம்ப சாஃப்டாச்சே, ரொம்ப தங்கமானவங்க ஆச்சேன்னு அம்மா பேச்ச கேட்காம விட்டுறாங்கன்றாங்க. இந்த சிறுவன்
தந்தை இறந்து விட்டார், வெறும் தாய். எந்த அளவிற்கு அந்த தாய்க்கு கட்டுப்படுவார்கள் என்றால், அந்த ஒரு பசுமாட்டை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? தாயும் மகனும் சேர்ந்து. ஒரு அழகான பசுமாடு. அல்லாஹு தாலா சில மலக்குமார்களை சோதிப்பதற்கு அனுப்பி அந்த பசுமாட்டை ரேட்டு கேட்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல பசுமாடி, இப்போ ஒரு பசுமாடி இப்போ எவ்வளவுன்னு சொல்லலாம்? பக்ரீத்னு வச்சுக்கிறோம், எவ்வளவு இருக்கும்? ஒரு 25,000 வைக்கலாமா? 25,000 கேட்கறான்னு வச்சுக்கிறோமே. அம்மா கிட்ட போய் கேட்கறாங்க, அம்மா 25,000 கேட்கறாங்க, கொடுக்கலாமா? கொடுத்துறாங்க, 25,000 வராதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியில வந்தாரு, 25,000 எங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னாங்க. சரி, அப்படியே டபுள், எவ்வளவு? 50,000. இருங்க நான் கேட்டு வரேன். நம்மளா நினைச்சுவோம் 50,000 கொடுக்குறது வாங்கிடுவோம். இருங்க நான் போய் கேட்டு வரேன். உள்ள போனேன். அம்மா கிட்ட போய் அம்மா அப்படியே டபுளா கேட்கறாங்க, கொடுக்கலாமா? இல்ல வராதுன்னு சொல்லு. அந்த ரேட்டுக்கும் வராது. வெளியில வந்தாரு, வராது, எங்க அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க அப்படியே டபுள் ஆகுறாங்க. எவ்வளவு? 1,00,000. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு சாதாரண மாடு இப்ப என்ன 25 எங்க போயிடுச்சு? நம்மள தானே செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ்னு கொடுத்துட்டு காசு வாங்கிடுவோம். இருங்க நான் அம்மா கிட்ட கேட்டு வரேன்னு போனேன். அம்மா 1,00,000 கேட்கறாங்க, கொடுக்கலாமா? இல்லப்பா அது வராதுன்னு சொல்லு. அந்த காசுக்கு வராதுன்னு சொல்லு. நம்மளா தானே செய்வோம். என்னம்மா பைத்தியகாரத்தனமா இருக்கு. 1,00,000 விட்டு யாராவது வாங்குவாங்களா? கூட்டத்துக்கு காசை வாங்குறதை விட்டு என்னம்மா 1,00,000 அப்புறம் யாரும் வாங்க? அப்படிலாம் நம்ம பேசி முடிச்சிருவோம். மகன் வெளியில வந்தார், வந்து சொன்னாரு, இல்ல எங்க அம்மா கொடுக்க மனசு இல்லைன்ட்டாரு, விற்கிற ஐடியா இல்லைன்ட்டாரு. ஏன்? அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. 25,000 கேட்கறாங்க, அதை விட டபுளா கேட்கறாங்க, அதை விட டபுளா கேட்கறாங்க. நான் சொன்னது 25,000 உதாரணத்துக்கு. பன்மடங்காக கேட்டும் கூட தாய் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால், என்னுடைய தாய்க்கு அந்த மாட்டை விற்பதில் மனதில்லை. அவ்வளவு காசு கொடுக்க தயாரா இருந்து சொன்னாரு, இல்ல எங்க அம்மாவுக்கு விற்கிற ஐடியா இல்லை, நீங்க போயிருங்க. அந்த வந்த வழக்குமார்கள் சொல்லிட்டு போனாங்க, நீ என்னுடைய தாயின் சொல்லை கேட்ட காரணத்தினால் இந்த பசுமாட்டில் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை வைத்திருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு கூட்டம் வந்து இந்த பசுமாட்டை வாங்குறதுக்குள்ளே வருவாங்க. வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த பசுமாடு தான் வேணும்னு வந்து நிற்பாங்க. அப்ப நீ என்ன ரேட் வேணாலும் வச்சு வித்துக்க, அவங்க வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது இந்த பக்கம் நடந்து முடியுது. அதே பனி இஸ்ரவேலர்கள்ல மறுபக்கம் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. அதை அல்லாஹ் குர்ஆனில் விரிவாக சொல்கிறான். அது என்ன அப்படின்னா, ஒரு நபர், அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு பெண் பிள்ளை, நிறைய சொத்து செல்வம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு பெண் பிள்ளை, நிறைய சொத்து செல்வம். இப்ப என்ன செய்வாங்க எல்லாரும்? அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கணும்டான்னு போட்டி போடுவாங்க இல்லையா? ஏன் ஒரே ஒரு பொண்ணு பிள்ளை, அதை திருமணம் செய்தால் என்ன கிடைச்சிருமே? சொத்து ஃபுல்லா கிடைச்சிருமே. இந்த புரோக்கர் சில சமயம் கொண்டு வந்து சொல்லும் போதே சொல்லுவோம், பாய் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கு, அது தீன் இருக்கா என்ன எதிர்பார்க்க, ஒரு பொம்பளை பிள்ளையா அமுக்கு, கேட்காம எல்லாமே நமக்கு வந்துடும். வரதுச்சுன்னெல்லாம் கேட்க தேவையில்லை பாருங்க. அநாகரிகமா நாகரிகமா வந்துடும் பாரு அப்படின்ட்டு. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர், அதாவது தம்பி மகன் அல்லது அண்ணன் மகன், சகோதரனுடைய மகன், அவர் வந்து பொண்ணு கேட்கிறாரு, உங்க பிள்ளைய நான் கட்டிக்கிறேன். இவர் சொல்றாரு, போடா உனக்குலாம் தரமாட்டேன் போனேன், உனக்குலாம் தரமாட்டேன் போன்ட்டு. அந்த பையன் என்ன பண்ணான்னா 4 சபதம் எடுத்து விட்டார். நான் அல்லாஹ் மீது சத்தியமாக அவரை கொலை செய்வேன், அவருடைய சொத்துக்களை நான் எடுப்பேன், அவர் கொலை செய்த குற்றத்தை வேறு நபரின் மீது போட்டு நஷ்ட ஈடு வரும்ல, அதையும் நானே சாப்பிடுவேன், அவங்க பிள்ளையும் நான் திருமணம் செய்வேன். இதை செய்யறனா இல்லையா பாரு அப்படின்னு கங்கணம் கட்டி முடிவெடுத்து என்ன பண்ண, ஒரு நாள் 2 பேரும் பிசினஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் பெரியத்தாவை போய் அன்பா கூப்பிடுறாங்க, தாத்தா பெரியத்தா வெளியூர்ல இருந்து வியாபாரிகள் வந்திருக்காங்க, நான் அவங்க கிட்ட இருந்து சரக்கை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், வியாபார சரக்கை. நீங்க கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த வியாபார சரக்கை நல்ல ரேட்டுக்கு எனக்கு முடிச்சு கொடுப்பீங்க. நீங்க பேசி நல்ல ரேட்டுக்கு எனக்கு முடிச்சு கொடுப்பீங்க, நீங்க கொஞ்சம் வந்து பேசினா நல்லா இருக்கும்னு கூப்பிட்டு போயிட்டான். இவரு நம்பி போனார் பாருங்க. யாரும் இல்லை, இரவு நேரம் தனியா மாட்டிட்டார். கொலை பண்ணி என்ன பண்ணா, எங்கேயோ கொண்டு போய் இன்னொருத்தர் பக்கத்து மொழால கொண்டு போய் நைட்டா ஒரு ஆள் வீட்டு காம்பவுண்ட் போட்டு வந்துட்டான்.
மறுநாள் தேடுற மாதிரி அப்படியே தேடி தேடி பெரியத்தாவை தேடி போய் கரெக்டா அங்க போய் நின்றுட்டு மண் அள்ளி வாரி வாரி தலையில போட்டுக்கிட்டு கத்துறாங்க, பெரியத்தாவை சாவடிச்சிங்களே, பெரியத்தாவை சாவடிச்சிங்களே அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து வெளியில இருந்து பார்த்தா இது மாதிரி பாடி கிடக்குது, நீங்க தான் எந்த பெரியத்தாவை கொலை பண்ணீங்க அப்படின்னு ஒரே பிரச்சனை. ரெண்டு பேருக்கும் கை கலப்பாயிரும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை. அப்ப அங்க இருந்து சில பேர் சொன்னாங்க, ஏப்பா நீங்க சட்டம் போட்டுக்கிறீங்க, ஒருத்தர் செத்தாரு, செத்து போயிட்டாரு, அடிச்சு நீங்களும் செத்துறாதீங்க, நமக்கு தான் யாரு உயிரோட இருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருக்கிறாங்களே, அங்க போய் கேட்போம் யார் கொலை செஞ்சாங்க, இவங்க கொலை செய்வானா, யார்கிட்ட போய் கேட்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லணும், யார் கொலை செஞ்சா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா நிறைய கொலை வந்துடும், டேஞ்சரா இருக்கு அப்படின்னு போய் நின்ட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு யார் கொலை செஞ்சா நான் எப்படி சொல்றது, கையெழுதிட்டாங்க, யாரெல்லாம் கொலை செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க, யாரு கொலை செஞ்சதுன்றது தெரியலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நிறைய கொலை விழுந்துரும், யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யும். அப்ப அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா ஒரு பசுமாட்டை அவர்களை அறுக்க சொல்லுங்கள். இப்ப ஏதாவது ஒரு பசுமாட்டை அறுத்திருக்கலாம்ல, மனசு இல்லைன்னா என்ன செய்வாங்க, தட்டி கழிப்பாங்க பாத்தீங்களா, அதனால மனசு வரல. ஏன் மனசு வரலன்னா எல்லாருக்கும் பயம். அந்த மாட்டை அறுத்து அதுல உள்ள மாமிசத்தை எடுத்து அந்த மையத்தின் மீது போட்டா மையத்து உயிரா வந்து யாரு கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு போயிருப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான். இப்ப எல்லாருக்கும் வைத்த கலங்குது. நம்ம குடும்பத்துல எவ்வளவு கொலை செஞ்சு உட்காந்துங்கிறது என்ன பண்றது, நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி யாராவது கொலை செஞ்சிருக்கோம்னு இருந்தா அன்படிக்கு வந்து கொலை செஞ்சு போயிட்டான்னு எல்லாருக்கும் பயம். தட்டி கழிக்க பார்த்தாங்க, தட்டி கழிச்சு 1000 காரணம். பசுமாட்டை அருங்கன்னா அது எப்படி இருக்கும் அந்த பசுமாடு சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னா லா ஃபாரிதும் வலா பிக்ர அவானும் பைனதாரி, அது கிழடும் அல்ல, அது காளை, அது அது கிழடும் அல்ல, அது கன்றும் அல்ல, கண்ணு குட்டியும் கிடையாது, அது கிழட்டு மாடும் கிடையாது, அவானும் பைனதாலிக்கு ரெண்டுத்துக்கும் மத்தியில உள்ள காளை கன்று ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்கும். நம்ம குர்பானி எப்படி கொடுக்கணும், நிறைய இடங்கள்ல கண்ணுக்குட்டியா போடுறாங்க, நல்லா பாதுகாக்கணும், அந்த மாதிரி இடத்துல கொடுத்துடாதீங்க. பெரும்பாலும் இப்படி பண்றாங்க, கிழட்டு மாடா இருக்கிறாங்க, அது கூடிரும், இருந்தாலும் நம்ம நிலைமை இப்படிதான் இருக்கு. ரெண்டுத்துக்கும் மத்தியில உள்ள மாடுன்னா சரி அதோட அறுத்திருக்கலாம்ல, அது என்ன கலருன்றா அல்லாஹ் சொல்லிட்டான், சஃப்ராஉன், அது மஞ்சள் நிறம், ஃபாக்கிஉல் லௌனுஹா தஸுர்ருன் நாஸிரீன், அப்படியே பளபளபளன்னு இருக்கும், பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும். இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சா, கிடைக்காது, சரி இதோட விட்டு இருந்தா கூட கிடைச்சிருக்கும். இன்னும் கேட்கிறான் அதுல தன்மைகள் எப்படி இருக்கும், லா தலூலுன் துஸீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ், ஒரு ஸ்கிராட்ச் கூட மாட்டுல இருக்காதுன்றான். நம்ம செல்போனையே பாதுகாக்க முடியல, மாட்டுல ஒரு லா தலூலுன், எங்கேயும் ஒரு வெட்டுக்காயம் ஒரு குத்துக்காயம் எதுவுமே இருக்காது. மாடு நீங்க பாருங்க, ஏதாவது இடத்துல வெட்டுக்காயம் இருக்கும், தழுப்பு கூட இருக்காதுதான். அது விவசாயத்திற்கு உழுந்ததும் அல்ல, நீர் பாய்ச்சியதும் அல்ல, ஏறு போட்டு உழுததும் அல்ல. ஏறு போட்டு உழுத்திருந்தா என்ன செஞ்சிருக்கோம், வண்டி கட்டி மாடு இழுத்திருந்தா இந்த காய்ச்சி போயிருக்கும். காய்ச்ச வடுவும் இருக்காது, வெட்டுக்காயும் இருக்காது, வேலை செய்து இருக்காது, அப்படிப்பட்ட மாடு தான். எவ்வளவு தட்டி கழிக்கலான்னு பார்த்தாலும் அல்லாஹ் இதை சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி எப்படியாவது வாங்கிடுவோம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் உள்ள மாட்டை தேடி 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 போறாங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லை. சில பேர் இப்படிதான் பொண்ணு தேடுவாங்க, அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும், இவருக்கு 35 வயசு 40 வயசு ஆயிரம் கிடைக்காது. ஏன் இந்த மாதிரி மாட்டை தேடினா எங்க கிடைக்கும்? சில பேர் மாப்பிள்ளை தேடுவாங்க, அந்த மாதிரி படிச்சிருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், எல்லாம் இருக்கணும், எங்க இருக்கும், எல்லாம் எங்க இருக்கும், சொல்றதுக்கு தான் போகணும். இந்த மாதிரி தேடிக்கிட்டே போன எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில எங்க போய் நின்ட்டாங்க, இந்த பையன் வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. அங்க ஒரு மஞ்சள் நிற மாடு பல இருக்கு, எந்த ஸ்கிராச்சும் இல்லை. அந்த பேர் கூப்பிடாங்க, தம்பி வா இந்த மாடு வேணும் அப்படின்னு. ஒரு பெரிய பவுமே வந்து நிக்குது. இப்ப அந்த பையன் ரேட் பேசலாம். இந்த மாட்டுக்கு என்ன ரேட் தெரியுமா, இந்த மாடு எவ்வளவு வெயிட் இருக்கோ அவ்வளவு தங்கம் தந்தால் நான் தருவேன். எவ்வளவு? அவ்வளவு தங்கம் தந்தா தருவேன். ஒரு மாடு எவ்வளவு, எத்தனை கிலோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கறி, அது வெறும் கறி போட்டாலே 70 கிலோ வந்துடும். அப்படியே நிறுத்தணும் தூக்கி, அப்படின்னா அதுக்கு 200 கிலோக்கு மேல இருக்கும். எல்லாம் முழு மாட்டை கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கேன், வாலிபு மாடு.
அவ்வளவு தங்கம் தந்தால் தருகிறேன் என்று எடைக்கு எடை தங்கம் கொடுத்து அந்த மாடு வாங்கப்பட்டது. அதற்கு பிறகு அதை அறுத்து என்ன செய்றாங்க? நான் சொல்ல வந்தது, ஒரு தாயின் பேச்சை கேட்ட காரணத்தினால் அந்த மகனுக்கு கிடைத்த பரக்கத் இது. பெரிய பரக்கத்தெல்லாம் வச்சிருக்கான் நம்ம தாய் தந்தை பேச்சை கேட்கறதுனால. கணியத்திற்குரியவர்களே, ஒரு சம்பவம் எழுதுறாங்க. ஒரு தாய் தந்தையர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சு, அதனால என்ன செய்வோம், உயிரோடு இருக்கும்போது என்ன செய்வோம், சொத்தை பங்கு. இப்ப கூட சொல்றாங்க நிறைய பேர், இப்ப நாங்க உயிரோட இருக்கும்போதே என்ன செஞ்சுக்கிறோங்க, என்ன செய்யுங்க சொல்லுங்க, டக்கு டக்கு சொத்தை பங்கு வச்சுக்கிறோங்கப்பா. ஏன் சொல்றாங்க தெரியுங்களா? நம்ம மூத்தா போயிட்டா இவனுக்கு சண்டை பண்ணி செத்துருவானுங்க அப்படின்ற பயத்துலதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் கவனிக்கணும். நான் சொல்லல, ஏன்னா வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால கோச்சிக்குவாங்க என் மேல. இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெற்றோர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க உயிரோட இருக்கும்போது சொத்தெல்லாம் பங்கு வச்சு கொடுத்துறாதீங்க, உங்களை நடுத்தரில் விட்டுருவாங்கன்னு நான் சொல்ல. யார் சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. உங்க கண்ட்ரோல்லயே நீங்க வச்சுக்கிறீங்கன்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. நிறைய அல்லாஹ் கொடுத்திருக்கான். இப்பவே பிள்ளைங்க கிட்ட கொடுத்து பிள்ளைங்க அனுபவிக்கிறத நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருந்தா கொடுங்க. இருந்தாலும் 1-2 சொத்தை என்ன செஞ்சுக்கிறீங்க, உங்க கண்ட்ரோல்லயே வச்சுக்கிறீங்க. சொத்தை பங்கு வச்சு கொடுத்தீங்க, அடுத்து உங்களையும் பங்கு வச்சிருவான். ரெண்டு மாசம் தான் எங்க வீட்டுல, ஏன் ஒன்ன பார்க்கலையா, சொத்து நீ வாங்கலையா, அம்மா நீ 2 மாசம் வச்சுக்கணுமா? அவன் 2 மாசம் டேட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். உடனே ஆட்டோ புக் பண்ணி, காரை புக் பண்ணி ஆட்டோ, இப்படி உங்களையும் பங்கு வச்சிருவான். இப்படி பங்கு வைக்கும் போது சொத்தை, ஒரு பையன் சொன்னானா, சொத்தை பங்கு வைக்கிறீங்கப்பா, சொத்தை பங்கு வச்சா அடுத்து எங்க அம்மாவையும் பங்கு வச்சிருவீங்க சேர்த்து, வேணா சொத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க, எங்க அம்மாவை என்கிட்டே கொடுத்துருக்கட்டான். சொத்தை பங்கு வச்சா அடுத்து என்ன செய்வீங்க, எங்க அம்மாவையும் பங்கு வைப்பீங்க, நீங்க சொத்தெல்லாம் கூட எடுத்துக்கிறீங்க, ஆனா எங்க அம்மா என் வீட்லயே தான் இருக்கணும், சொத்தெல்லாம் நீங்க வச்சுக்கிறதுன்னு கொடுத்துட்டாங்க. கணியத்திற்குரியவர்கள் அந்த சம்பவத்தில் எழுதுறாங்க, தாயை வச்சு நல்லபடி பார்த்தாரு. தாய் வஃபாத் ஆயிட்டாங்க. எல்லாம் சொத்தெல்லாம் வாங்குறவங்க ஜாலியா இருக்கிறாங்க. இவர் சொத்தை வாங்கல, அம்மாவை தான் வாங்கிட்டு வந்தாரு. அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு நாள் தாயின் மரணத்திற்கு பிறகு பிள்ளைங்களுக்கு மீன் வாங்கலான்னு போயிருக்கிறாரு. அந்த காலத்துல எல்லாம் மீனை வாங்கிட்டு வந்து எங்கெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, இப்ப கிளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். கிளீன் பண்ணாம வாங்கிட்டு வந்தீங்க, நீங்க தான் உங்களுக்கு அதை கிளீன் பண்ணணும். அதை வெட்டி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வரோம். அந்த காலத்துல வீட்டுல வச்சு கிளீன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பெரிய மீனை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அறுக்கிறாரு. உள்ள பார்த்தா ஒரு முத்தை புளிங்கி இருக்கு, அழகான முத்து, விலையுயர்ந்த முத்து. அதை போய் வித்தா இந்த சொத்தை வாங்கினாங்களே, அதை விட பெரிய ரேட்டுக்கு போயிடுச்சு. சொல்ல வருது அந்த கண்ணியத்திற்குரியவர்களே, தாய் தந்தையர்களை நாம் மிகப்பெரிய சொத்தாக மதிக்க வேண்டும். அவங்க வீட்டுல, நம்ம வீட்டுல இருக்கிறாங்க, நீங்க ஒரு பார்வை பார்த்தால் காபத்துல்லாவை பார்த்த நன்மை, ஹஜ்ஜி செஞ்ச நன்மை சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படின்னா நாங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஆமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தாய் தந்தையர்கள் அப்படிப்பட்டவர்கள். எனவே கண்ணியத்தில் எதையும் இழக்கலாம், தாய் தந்தை இழந்துடக்கூடாது. தாய் தந்தையர்களை நாம் வைத்துக் கொண்டால் உலக செல்வம் நமக்கு கிடைக்கும். மறுமையில நன்மை என்பது மட்டுமல்லங்க, தாய் தந்தையர்களை ஒழுங்காக வைத்து கவனித்தால் அதன் பரக்கத்தை உலகத்தில் நிச்சயமாக பார்க்கலாம். எனவேதான் தாய் தந்தையர்களை இழந்துவிடக் கூடாது. எதை இழந்தாலும் இழக்கலாமே தவிர தாய் தந்தையர்களை இழந்துவிடக் கூடாது. எத்தனை பெற்றோர்கள் அத்தா கிட்ட பேசலங்க, அம்மா கிட்ட பேசல, என்ன அப்படின்னா ஒரு 2 லட்சத்தை அண்ணனுக்கு ஜாஸ்தி கொடுத்தாரு, ஒரு 2 லட்சத்தை தம்பிக்கு ஜாஸ்தியா கொடுத்துட்டாரு, ஒரு அரை கிரவுண்ட் அண்ணனுக்கு ஜாஸ்தியா கொடுத்துட்டாரு. இதை தவிர யார்கிட்ட பேசுறது இல்லை. அத்தா கிட்ட அத்தாவை பார்க்கறதே இல்லை. எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்து நிற்கிறோம். கடைசியில அத்தா மூத்தா போயிட்டாருன்னு கிட்ட வந்து சில பேர் மௌத்தா போறவனே காலை பிடிச்சிக்கிட்டு, அப்பா மாஃப் கரலோ, அத்தை மன்னிச்சுங்கத்தா, என்ன மன்னிச்சுங்கத்தா, ஊர்வலம். இவ்வளவு நாள் உயிரோட இருந்தாரு, ஒரு 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்காக வேண்டி அத்தாவுடைய உறவை குறிச்சிட்டு இருந்தவங்க எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் இது, எவ்வளவு பெரிய துர்பாக்கியம். கணியத்திற்குரியவர்களே, ஒய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர், கர்ன் என்ற தூரமான ஊரில் இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறதுக்கு வராரு.
ஒரு நேரத்தை தாய் தந்தை இடத்துல வாங்கிட்டு வர வயதான தாய் தந்தை வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இல்ல, மதீனா விட்டு ஏதோ ஒரு யுத்தத்திற்கு வெளியில போயிட்டாங்க. காத்து இருக்கிறாரு, நேரம் முடிஞ்சிருச்சு. எனவே என்ன செஞ்சிட்டாரு, அங்க இருக்கவங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு இது மாதிரி வந்தாங்க உங்களை பாக்குறதுக்கு, ஆனா தாய் தந்தையர்கள் வயசானவங்கிறதுனால போயிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு அவர் வருவார் மதீனாவிற்கு, எனக்கு பிறகு வருவார். அவர் மதீனாவுக்கு வந்தால் நீங்க போய் அவர்கிட்ட எனக்காண்டி துவாச்சிங்க, எனக்காண்டி துவாச்சிங்கன்னு அவர் கையை பிடிச்சி அவரு துவாவை வாங்குங்க. இங்க நீங்க கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வரைக்கும் இருந்திருந்தா எந்த அந்தஸ்து கிடைச்சிருக்கும் அவருக்கு? சஹாபின்ற அந்தஸ்து கிடைச்சிருக்கும். அந்த அந்தஸ்தை கூட விடலாங்க, தாய் தந்தையரை விட்டு கூட. புகாரில வருது, ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர், நான் அதை சொல்லி முடிக்கின்றேன். ஜுரைஜ் என்ற ஒரு மனிதர், அவரு பெரிய வணக்கசாலி, பெரிய வணக்கசாலி, நின்று தொழுது கொண்டே இருப்பார். நஃபில் அதான் கவனிக்கணும். ஏன்னா புகாரியில வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல தொழுது கொண்டு இருப்பார்னு வருது. என்ன தொழுகன்றத விளங்கலைன்னா தப்பு தப்பா மசாலி விளங்கிடுவாங்க. நஃபிலான தொழுகை, தாய் கூப்பிடுறாங்க. அவரு நீண்ட ரக்கா தொழக்கூடியவர். என்னுடைய தொழுகையா தாயா, என்னுடைய தொழுகையா தாயா, தொழுகைதான் ரொம்ப முக்கியம். தொழுகிட்டே இருந்தாங்க. கூப்பிட்டாங்க, தொழுகையா தாயா, இப்படி ஒரு 3 தடவை கூப்பிட்டாங்க. வரல, பதுவா செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? நான் அந்த பதுவாவை சொல்றதுக்கு நேரம் இல்லை, எந்த பதுவா செஞ்சாலும் அது பழிச்சிருச்சு. எனவேதான் சொல்வார்கள், பிள்ளைகளை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பதுவா செய்து விடாதீர்கள், படிச்சிடும். ஒரு கட்டுரை வந்தது, அதை படிச்சு அதுல உள்ள செய்தி. இப்ப காபத்துல்லாவுக்கு இமாமா இருக்கிறாங்கல்ல, சீஃப் இமாம் யாரு? காபத்துல்லா. எல்லாரும் சொல்லுவோம் அப்துல் ரஹ்மான் சுதேஷ், எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அவர் காபத்துல்லாக்கு இமாமா எப்படி ஆனாரு அப்படின்ற ஒரு கட்டுரையில போட்டிருக்காங்க. அவர் சின்ன வயசுல பயங்கர சேட்டையா, பயங்கர சேட்டை. வேணா நீங்க போய் கேட்டு பாருங்க அவர்கிட்ட. பயங்கர சேட்டை. எந்த அளவுக்கு சேட்டைட்டா, ஒரு நாள் அவங்க அம்மா விருந்தாளிங்க வராங்கன்னு சுவையான உணவுகளா செஞ்சு வச்சிருக்காங்க. சுவையான உணவுகள், மண்ணை வாரி வந்து சோத்துல போட்டு மூடி வச்சு நைசா வைக்காது. இது சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. விருந்தாளி வந்துட்டாங்க, பரிமாறுறதுக்கு சாப்பாட்டு அந்த பாத்திரத்தை திறந்தா உள்ள மண் என்ன இருக்கு சோத்துக்கு மேல. எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? எவ்வளவு கோபம் இருக்கும், பயங்கரமான கோபம். அந்த கோபத்துல யார் பண்ண, இவன் தான் பண்ணாலும் தெரியும். அந்த கோபத்துல யாரெல்லாம் என் பிள்ளை காபத்துல அவனை இமாம் ஆக்கிருக்கா, அந்த கோபத்துல என்ன செஞ்சாங்கன்னா, யாரெல்லாம் என் பிள்ளைய நல்லவனை ஆக்கிரு, காபத்துல அவன் இமாமா என் பிள்ளை ஆகணும் எல்லாத்தனை ஆக்கிட்டான்னு சொல்லி அந்த கட்டுரையில போட்டிருந்தாங்க. எந்த நேரத்திலும் பதுவா செஞ்சிருக்க சொல்ல வந்தது. அந்த ஜுரைஜ் என்பவரை அழைத்தார்கள், பதில் கொடுக்கல, பதுவா செஞ்சாங்க, படிச்சிருச்சுன்னு புகாரில வருது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுங்களா? நாம தொழுதுகிட்டு இருக்கோம், ஃபர்லான தொழுகையாக இருந்தால், நம்ம அம்மா கூப்பிடுறாங்க, நம்ம அத்தா கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபர்லான தொழுகையாக இருந்தால் என்ன செய்யணுமா தெரியுங்களா? சத்தம் போட்டு ஓதணும். நான் தொழுதுகிட்டு இருக்கமா, ஏன்னா ஃபர்லான தொழுகையே வீட்டை தொழுதா எப்படிதான் தொழுவணும், தனியா தொழுதா. வீட்டை தொழும்போதுதான் அம்மா கூப்பிடுவாங்க, மெதுவா தான் ஓதணும், சத்தம் போட்டு ஓதிக்கணும். சுப்ஹான ரப்பில் அலா, ருக்குல இருக்கீங்க, எப்படி ஓதணும்? மெதுவா தானே ஓதணும், சட்டம் மெதுவா தானே ஓதணும். சுப்ஹான ரப்பில் அலீம். அம்மா கூப்பிடுறாங்கன்னா என்ன செய்யணுமா? சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில். சஜ்தால இருக்கீங்க, அம்மா கூப்பிடுறாங்க, என்ன செய்யணுமா? சுப்ஹான ரப்பில் ஆலா, சுப்ஹான ரப்பில் ஆலா. நான் தொழுதுகிட்டு இருக்கமா அப்படின்னு காட்டுறதுக்கு சத்தம் போட்டு ஓதணும். ஆனால் அதே நஃபிலான தொழுகையாக இருந்தால், நாம நஃபிலான தொழுகைதான் தொழுதுகிட்டு இருக்கோம்னு யாருக்கு தெரியுது? அம்மாவுக்கு அத்தாவுக்கு தெரியுது. தெரியவே கூப்பிடுறாங்க. லுஹா தொழுதுகிட்டு இருக்கீங்க வீட்டுல, அத்தா கூப்பிடுறாரு, அத்தாவுக்கு தெரியும் இந்த டைம்ல என் பையன் என்ன செய்வான், அந்த ரூமுக்கு போய் தொழுதுகிட்டு இருப்பான், தெரிஞ்சே கூப்பிடுறாங்கன்னா நஃபிலான தொழுகையை விட்டு விட்டு தாய் கேட்டதற்கு சென்று பதிலளிக்க வேண்டும். அந்த நஃபிலான தொழுகையை விட்டு விட்டு தந்தையிடம் சென்று என்ன தாயா கூப்பிட்டீங்கன்னு கேட்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தொழுகையை கூட விடலாம், தாயின் அழைப்பை விடக்கூடாது. இன்னைக்கு இந்த செல்போன் சைத்தான நோண்ட ஆரம்பிச்சா அத்தா அம்மா கூப்பிடுறது கூட காதுல விட மாட்டேங்குதுங்க. நம்மள என்ன சொல்றது?
எவ்வளவு பெரிய பரக்கத்தை இழந்து நிற்கிறது தெரியுங்களா இதனால. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய அழகான படிப்பினை நாம் தாய் தந்தையர்களின் சொல்லை கேட்டால் அதனுடைய பரக்கத்தை மறுமையில் மட்டுமல்ல இன்மையில் அனுபவிக்கலாம். செல்வ செழிப்பாக வாழலாம். அவ்வளவு பெரிய பரக்கத்து தான் தாய் தந்தையர்கள். உருதுவில் மிக சுருக்கமாக சொல்வார்கள், மா பாப் கா சாயா ஹுதா கி ரஹ்மத் ஹை. தாய் தந்தையரின் நிழல் அல்லாஹ்வின் அருள். தாய் தந்தையரின் நிழல், நிழல்னு ஏன் சொல்றாங்க? உயிரோட இருக்கிறதுன்னு அர்த்தம். உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு எது இருக்கும்? நிழல் இருக்கும். மௌத்தா போயிட்டா தோண்டி புதைச்சிட்டு வந்துருவோம், நிழல் பார்க்க முடியாது. அதுக்கு எதற்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கெல்லாம் தாய் தந்தையர்களை எப்ப மதிக்கிறாங்கன்னா சொத்து பத்து தான் மதிக்கிறாங்க. சொத்து பத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தாய் தந்தையர் உயிரோட இருக்கிறதே பெரிய பரக்கத். இன்ஷா அல்லாஹ் மதிக்கலாமா? அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் உயிரோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, அவர்களை பாக்கியமாக பார்க்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கிய அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ்.